ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கிறோம். கடந்த காணொளிகளில் நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு புதிய பெயர் இந்த காணொளியில் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கடந்திருக்கக்கூடிய நூற்றாண்டினுடைய மிக கொடூரமான சம்பவங்கள்ல ஒன்று யூதர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட சம்பவம். அடல்ஃப் ஹிட்லரால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த காலகட்டத்தில் யூதர்களுக்கென்று தனி நாடு கிடையாது. உலகம் முழுவதும், குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால் ஐரோப்பிய நாடுகளில் அவர்கள் பெருமளவிலான எண்ணிக்கையில் பரவியிருந்தார்கள். இது ஹிட்லரினுடைய கண்களை உறுத்தி கொண்டிருந்தது. யூதர்கள் அழித்து ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் என்கின்ற முடிவுக்கு ஹிட்லர் வந்திருக்கிறார். அதனாலதான் ஹிட்லரினுடைய ஆட்சிக்கு கீழாக வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தேசங்களையும் யூதர்கள் துரத்தி துரத்தி வேட்டையாடப்பட்டார்கள். சித்திரவதை முகாம்களில் உடலும் மனமும் நரக அவஸ்தையை அனுபவிக்க ஒவ்வொரு நாளும் இத்தனை ஆயிரம் யூதர்களை கொன்றாக வேண்டும் என்று கணக்கு வைத்து செயல்பட்டு கொண்டிருந்தது நாஜி படை. இந்த கொடுமைகளுக்கெல்லாம் அடல்ஃப் ஹிட்லர் தான் சூத்திரதாரி. ஆனால் அவருக்கு கீழாக இருந்த அடுத்த கட்ட தலைவர்கள், சொல்ல போனால் சிறிய அடிப்பொடிகளும் கூட இந்த விவகாரத்தில் ஹிட்லருக்கு இணையான கொடூரர்களாக இருந்திருக்கிறார்கள். உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஹிட்லரால் இவ்வளவு குறுகிய காலகட்டத்திற்குள்ளாக இத்தனை லட்சம் யூதர்களை கொன்று தீர்த்திருக்க முடியாது. நிதர்சனம் இல்லையா இது? இரண்டாம் உலக போரின் நிறைவில் ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் அவருடைய வார்ப்பில் வந்திருக்கக்கூடிய சிஷ்யர்கள் என்னானார்கள்? ஒரு சிலர் அவருடைய வழியை பின்பற்றி மரணத்தினை தெரிவு செய்தார்கள். இன்னும் பலர் எதிரிப்படையினரிடம் மாட்டிக்கொண்டார்கள். இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியவர்கள் தப்பித்து ஓடி காணாமல் போனார்கள். இந்த யுத்தங்களுக்கு பிறகு ஒட்டுமொத்த உலகமும் அமைதியை தேடிக் கொண்டிருந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அது. இந்த கொடுமைகளுக்கு பழி வாங்காமல் நாங்கள் ஓய மாட்டோம். இனிமேல் யாரைத்தான் பழி வாங்குவது? ஹிட்லர் தான் மரணத்தை தெரிவு செய்து விட்டார். ஆனால் ஹிட்லருக்கு சமமாக இல்லை என்று சொன்னால் ஹிட்லருக்கும் விட மேலாக போய் யூதர்களுக்கு மேல இரக்கமில்லாமல் பலதரப்பட்ட நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய நாஜி கொடுமைக்காரர்கள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார்கள் இல்லையா? அவர்களை தேடி பிடித்து தண்டனை கொடுக்க வேண்டும். இப்படி சொல்லி இருக்கக்கூடிய யூதர்கள் தங்களுக்கு நாக்மின் என்று பெயர் சூட்டிக் கொண்டார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பழி வாங்குபவர்கள். இதற்கென்று சொல்லியே ஒரு பெயரையே தங்களுக்கு சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களினுடைய வெறியாட்டம் எப்பேற்பட்டதாக இருந்திருக்கும். ஒரு விதத்துல யூதர்களினுடைய முதல் உளவுத்துறையாக நாங்கள் அதனைத்தான் பார்க்க வேண்டும். அதற்கு முன்பு ஹிட்லருக்கு கீழே பணியாற்றி இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளில் யார் யாரெல்லாம் இன்னமும் உயிரோடு இருக்கிறார்கள் அப்படி என்றத முதல்ல கண்டுபிடிக்க வேணும். அதற்கான பட்டியல். இவற்றுக்கெல்லாம் முன்பதாக ஹிட்லருக்கு கீழே பணியாற்றி இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகள் யார் யாரெல்லாம் இன்னமும் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், உயிர் மேல் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறது, இந்த விடயத்தினை கண்டுபிடித்தாக வேண்டும் இல்லையா? கண்டுபிடித்து பட்டியலும் போட்டாயிற்று. அதன் பிறகு என்ன நடந்திருக்கும்? இப்போது எங்கே என்ன வேடத்தில் அவர்கள் ஒளிந்திருக்கிறார்கள் என்பதை கவனமாக ஆராய ஆரம்பிக்கிறார்கள். அடுத்த கட்டம், சிலரை காட்டி கொடுத்து கைது செய்து உள்ளே தள்ளி விட்டார்கள். இன்னும் சிலரை நேரடியாக கேள்வியே இல்லை கொலை செய்து தீர்த்து கட்டினார்கள். இதற்கெல்லாம் அவர்கள் யாருடைய அனுமதியினையும் எதிர்பார்க்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் மாட்டார்கள் என்பது உங்களுக்கு விளங்கும். இந்த காலகட்டத்தில் தான் யூதர்களுக்கான தனி நாடு உருவாகி இருந்தது. அவர்களுக்கு நிறைய அரசியல் பிரச்சனைகள், எல்லை குளறுபடிகள், இதர உதிரியான தலைவலிகள் வேறு. ஒரு வழியாக இவற்றையெல்லாம் ஒழுங்கு செய்வதற்குள்ளாக இஸ்ரேல் ஆட்சியாளர்களுக்கு உண்மையிலேயே போதும் என்றாகி இருக்கும். இப்படி இஸ்ரேல் தன்னுடைய ஆரம்ப புள்ளிகளை சமாளிக்க போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இன்னும் ஒரு பக்கம் நாக்மின்கள்ட்ட இருந்து தப்பி இருக்கக்கூடிய முன்னை நாள் நாஜி படையினர் ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் இன்னும் பல இடங்களிலையும் தங்களினுடைய வாழ்க்கையினை நகர்த்த ஆரம்பித்திருந்தார்கள். பொய்ப்பெயர்கள், பொய்யான அடையாளங்கள். ஆனால் யாருடைய தொந்தரவும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை. அது போதாதா அவர்களுக்கு? 1954 வருடம் இஸ்ரேலை நோக்கி ஒரு தகவல் வருகிறது. நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர் அர்ஜென்டினாவில் இருக்கிறார். இவ்வாறு அர்ஜென்டினாவில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடியவர் வேறு யாரும் கிடையாது, அடல்ஃப் ஐக்மன். ஜெர்மனியில நல்ல வசதியான குடும்பத்துல பிறந்திருக்க கூடியவர் தான் ஐக்மன். சின்ன வயசுல அம்மாவை இழந்துட்டார். ஐக்மனுக்கு
படிப்பு ஏறையில பள்ளிக்கூடத்துக்கு கைகாட்டி போட்டு வந்துட்டார். அதனால ஐக்மன் தாழ்வு மனப்பான்மைக்குள்ளாக மூழ்கி இருந்திருக்கிறார். ஏதாவது ஒரு விடயத்துல நான் முன்னுக்கு வர வேணும் என்று சொல்லி யோசிக்கிறார். வேலைக்கு போகிறார். படிப்பு ஏறாதவருக்கு வேலையும் சரிவர வரமாட்டேன் என்கிறது. இதனால ஐக்மனினுடைய தாழ்வு மனப்பான்மை இன்னும் அதிகமாகி போயிற்று. தன்னுடைய திறமையினை நிரூபிக்க வேண்டும் என்கின்ற துடிப்பு அவருக்குள்ளாக மேலெழுந்தது. கிட்டத்தட்ட இதே சந்தர்ப்பத்துல தான் ஹிட்லர் ஐரோப்பா முழுக்க பிரபலமாக ஆரம்பித்திருந்தார். அவர் கடவுளா சாத்தானா அப்படின்றத புரிந்து கொள்ள முடியாமல் இந்த உலகம் குழம்பி போயிருந்தது. ஐக்மனுக்கு ஹிட்லரை அவ்வளவு தூரம் பிடித்திருந்தது. அவரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு நாஜி கட்சியில சேர்ந்தும் கொண்டார். ஹிட்லர் அப்படி என்கின்ற பெரிய திட்டங்களை வைத்திருக்கக்கூடிய ஒருத்தரிட்ட அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக படையை திரட்டி கொண்டிருந்திருக்கக்கூடிய ஒருவரிட்ட போய் சேர்ந்தாயிற்று. இந்த படையில ஐக்மனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு யூதர்களை வெளியேற்றுவது. ஏதோ காரணத்தால தன்னுடைய ராஜ்யத்துல யூதர்கள் யாரும் இருக்க கூடாது என்கின்ற முடிவுக்கு ஹிட்லர் வந்திருக்கிறார். ஜெர்மனியில் மாத்திரம் கிடையாது, அவர் எங்கெல்லாம் கால் பதிக்கிறாரோ அங்கெல்லாம் யூதர்கள் பிடுங்கி எறியப்பட்டார்கள். ஆரம்பத்தில் ஹிட்லர் படையினர் கொலை ஆயுதங்களை கையில் ஏந்தவில்லை. யூதர்களை வெளியே துரத்தினார்கள். எங்கேயாவது போய்விடுங்கள், எப்படியாவது பிழைத்துக் கொள்ளுங்கள், ஹிட்லரினுடைய கண்ணில் அகப்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கொஞ்ச நாள் போனது. ஐக்மன் யோசிக்கிறார், இப்போது இந்த யூதர்கள் எங்கே போவார்கள்? அவர்கள் எந்த நாட்டில் தஞ்சம் புகுந்தாலும் ஹிட்லர் அந்த தேசத்தையும் ஆக்கிரமிக்க போகிறார். அதற்கு பிறகு திரும்பவும் யூதர்களை அங்கிருந்து துரத்த வேண்டும். அனாவசியமாக எனக்கு வேலை கூடும் இல்லையா? இந்த தொந்தரவுக்கு பதிலாக யூதர்களை கூண்டோடு ஒழித்து விட்டால் என்ன? இந்த திட்டத்திற்கு அவர் சூட்டிய பெயர் கடைசி தீர்வு. ஐக்மனினுடைய யோசனைக்கு மேலதிகாரிகளாக இருந்திருக்கக்கூடியவர்களினுடைய அனுமதி மிக மிக இலகுவாக கிடைத்தது. இதனை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகள் அவ்வளவு மும்முரமாக நடந்தது. அதற்கு பிறகு நிகழ்ந்ததுதான் உச்சக்கட்ட கொடுமை. ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் எந்த பாகுபாடும் பார்க்காமல் யூதர்கள் உடனுக்குடன் சுட்டு தள்ளப்பட்டார்கள். யூத இனத்தை சேர்ந்தவர்கள் என்கின்ற ஒரே ஒரு காரணம் போதும், விசாரணைகள் கிடையாது, உடனடி தண்டனை. ஆனால் இப்படி இவ்வளவு மெதுவாக சுட்டுக் கொண்டிருந்தால் ஒட்டுமொத்த யூதர்களையும் கொன்று தீர்ப்பதற்கு நிறைய வருடங்கள் எடுக்கும் இல்லையா? அதுவரைக்கும் யாரால காத்திருக்க முடியும்? இந்த ஐக்மனுக்கு அவசரம். விரைவிலேயே யூதர்களை தீர்த்து கட்டிவிட்டு ஹிட்லரினுடைய கையால ஒரு உயரிய விருதினை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அவருக்குள்ளாக இருந்திருக்கக்கூடிய ஆசையும் மோகமும். அதனால குறைஞ்ச நேரத்துக்குள்ளாக நிறைய யூதர்களை கொல்வது எப்படி என்று சொல்லி மிக தீவிரமாக படிப்புக்கு முழுக்க போட்ட மூளையினை வைத்து யோசிக்க ஆரம்பிக்கிறார். உடனடியாக ஹிட்லரினுடைய ஆட்சிக்கு கீழ் இருந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தேசங்களிலும் யூத கைதிகள் ஆயிரக்கணக்கில் ஒன்று திரட்டப்படுகிறார்கள். அவர்களை ஒரு புகையிரதத்துல கால்நடைகளை அடைப்பது போல திணித்து சித்திரவதை முகாம்களுக்கு கொண்டு போனார்கள். கொடுமையான அந்த பயணத்திற்குள்ளாகவே நிறைய பேர் இறந்து போனார்கள். மிச்சம் மீது இருந்திருக்கக்கூடியவர்கள் வெந்நீர் தொட்டிகள், விசவாயு அறைகள், நெருப்பு குழிகள் என்று பலவிதமான தண்டனைகள் வாயிலாக ஒழித்து கட்டப்பட்டார்கள். இப்படி ஐக்மனினுடைய உத்தரவால் உயிரிழந்திருக்கக்கூடிய யூதர்களின் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கா என்று கேட்டால் கிடையாது, கிட்டத்தட்ட அரை கோடியினை தாண்டுகிறது. லட்சக்கணக்கில் அப்பாவி யூதர்களை கொல்கிறீர்களே, இது பற்றி உங்களுக்கு கவலை, வருத்தம், குற்ற உணர்ச்சி இது எதுவுமே கிடையாதா? இது ஐக்மனிடம் கேட்கப்பட்ட கேள்வி. நாளைக்கு ஒருவேளை ஹிட்லர் தோத்து போவாராக இருந்தால் இந்த கொலைக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டி இருக்குமே, அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஐக்மன் எந்த விதத்திலும் யோசிக்கவில்லை. 100 பேர் இறந்து போனால் அது சம்பவம், ஆனால் லட்சம் பேர் இறந்தால் வெறும் புள்ளி விவரம் என்கிறார். இதனால போருக்கு பிறகு உயிர் தப்பி இருக்கக்கூடிய நாஜிக்கள் யூதர்களினுடைய முதல் தர விரோதி என்றால் அவர் ஐக்மனாக மாறினார். அவருடைய கொலை வரியுடன் ஒப்பிடும் பொழுது மற்ற நாஜிக்களின் குற்றங்கள் எல்லாம் குற்றமே இல்லை என்கின்ற அளவுக்கு மாறிவிட்டது. ஆனால் ஹிட்லரினுடைய வீழ்ச்சிக்கு பிற்பாடு ஐக்மன் எங்கே போனார் என்று யாருக்குமே தெரியாது. நாக்மீன்களின் வேட்டையிலும் அவர் சிக்கிக் கொண்டாரா என்றால் இல்லை. அடுத்த பல வருடங்கள் எல்லோரும் ஐக்மனை பற்றி மறந்திருந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஒரு கடிதத்தின் மூலம் இந்த ஐக்மனினுடைய விவகாரம் வெளிக்கிளம்பியது. உடனடியாகவே இஸ்ரேல் அரசாங்கம் மொசாடினை அழைத்து ஐக்மனினுடைய அத்தனை விவரங்களிலும் படிந்திருக்கக்கூடிய தூசிகளை தட்டி நீக்க சொல்லியது. இப்பொழுது ஐக்மன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், எப்படி இருக்கிறார், எங்கிருக்கிறார்? மிக தீவிரமான ஆலோசனைகளும் விசாரணைகளும் ஆரம்பித்தது.